ஹே எவ்ரிவான், திஸ் இஸ் சாரா. ஸோ வெல்கம் டு சாட்சிஸ். ஸோ இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு சிக்மங்களூரில் இருக்கேன், அதாவது என்னோட பாட்டி வீட்டில். இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் என்னோட கசின்ஸ். இப்படி நொறுக்கு தீனியெல்லாம் வாங்கிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு நண்டு பிடிக்க போயிட்டுருக்கோம். இதே மாதிரி வந்து இயற்கையை ரசிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழியாக ஒரு விஷயம் வந்து எங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. இது என்ன அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து யானையின் கால் தடங்கள். ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் காட்டில் இருக்கிற யானைகள்லாம் இந்த வழியாக வாக்கிங் போயிட்டு வரும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக வெயிலில் நடந்துட்டு இருந்ததுனால எனக்கு பயங்கரமா இடுப்பு வலி, கால் வலி, தலை சுத்தல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி பாவமா வந்து ஓரமா உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நண்டு பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன்ட்டு நானும் என் தம்பி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் இறங்கின உடனே பாத்தீங்கன்னா என் தம்பி நான் டயர்டா இருக்கேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்காக இளநீ பறிச்சு கொடுத்தான். இளநியை பறிச்சது மட்டும் இல்லாம அவனே அதை அவங்க கையார வெட்டி ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீ குடி அப்படின்ட்டு சொல்லி எனக்கு கொடுத்தான். அதுதான் நான் இப்ப குடிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப பசக்கார பையன் என் தம்பி. காலையில 10 மணிக்கு நண்டு பிடிக்க போனவங்க சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிடிச்சு கொண்டு வந்த நண்டெல்லாம் இந்த பெரிய பேஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து இதோட கொடுக்கெல்லாம் உடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் உப்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா குழம்பு செஞ்சு நல்லா குடும்பமா உட்காந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பை பை ஃப்ரம் சாரா.